அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அல்லாஹ் தௌபா செய்து விட்டால் மன்னித்து விடுவான். எவ்வளவு பெரிய பாவிகளாக இருந்தாலும், தொழுகுவையே இல்லை வாழ்க்கை முழுக்க, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் நாடினால் மன்னித்து விடுவான். உலகத்திலே அநியாயங்கள் செய்து கொண்டிருக்கிறான். எப்படிப்பட்ட மனிதன் அவன் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினால் நிச்சயமாக அவன் மன்னிக்கப்படுவான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்திலே தீய காரியங்களை செய்து கொண்டிருந்த ஒரு அடியான், அவனுடைய அல்லாஹ்வின் கடமைகளை சரியாக நிறைவேற்றாத ஒரு மனிதன் என்னிடத்திலே வந்து பாவ மன்னிப்பு தேடினால் நான் மன்னித்து விடுவேன் என்று சொல்லுவான். ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய சக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே தவறிவிட்டான் என்று சொன்னால், அவனுக்கு மோசடி செய்து விட்டால், அடுத்தவர்களுக்கு மோசடி செய்து விட்டால், அடுத்தவர்களின் உரிமைகளில் அவன் கை வைத்து விட்டால், அடுத்தவர்களுடைய மனதை புண்படுத்தி விட்டால், அடுத்தவனுடைய உடலை காயப்படுத்தி விட்டால், இப்படியே நிறைய விஷயங்கள் உலகத்திலே வாழும் காலங்களிலே ஒரு மனிதன் தன் சகோதரனுக்கு செய்யக்கூடிய உரிமைகளில் ஏதாவது மீறி விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அந்த சகோதரன் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது போன்றே அடியார்களுக்கும் சரியான முறையில் அமல்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு நிகழ்வு நடந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு போன உடனே மக்காவிலிருந்து வந்த முஹாஜிரீன்களை, வீடையும் வாசல்களையும் பொருள் செல்வங்களையும் மனைவி மக்களையும் துறந்துவிட்டு அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத்திற்கு சென்றார்கள். அவர்களுக்கெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக ஒரு முகாம் வைத்து அவர்களை பாதுகாக்கவில்லை. முஹாஜிரீன்களை எப்படி அவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே உருவாக்கினார்கள் என்று சொன்னால், மதீனா வாசிகள் இடத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்தார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களும் மக்காவில் இருந்து வந்த முஹாஜிரீன்களை நீங்கள் தத்தெடுத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய சகோதரராக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் சகோதரருக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்தீர்களோ அவைகளெல்லாம் நீங்கள் மக்காவாசி முஹாஜிரீன்களுக்கு செய்ய வேண்டும் என்று ஒருத்தரையும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரும் மதீனாவாசிகளோடு இணைத்து விட்டார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிலே சல்மான் ஃபாரிசி மக்காவாசி, அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவாசி, இரண்டு பேர்களையும் இணைத்து வைத்தார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.